வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். நாம் பின்வரியும் ஒரு நாள் என்கின்ற அற்புதமான சிறுகதை தொகுப்பு நூலில் இருந்து சிறுகதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் தற்பொழுது பார்க்க இருக்கும் சிறுகதையின் பெயர் தீ என்கின்ற தலைப்பில் எழுத்தாளர் சுரேஷ்குமார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். வாருங்கள் கதைக்களத்துக்குள் செல்லலாம். அந்த கூட்ட அரங்கில் அவனுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கியிருந்தார்கள். அது வரவேற்பு. அங்கு வருபவர்கள் பற்றிய பதிவு, உபசரித்தல் மற்றும் கூட்டத்தில் இருக்கை வசதி செய்து அவர்களை அமர செய்வதுதான் அவன் பணி. இந்த அரங்கம் நகரின் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் நடையில் இருந்தது. வசதிகள் சுமார் ரகம். இப்போதெல்லாம் இலக்கிய கூட்டத்திற்கு கூட்டம் சேர்ப்பது குதிரை கொம்புதான். அங்கே வருபவர்கள் அவனைப் போல் இலக்கிய தாகம் கொண்டவர்களா, புதியவர்களை சந்திக்கலாம் என்ற ஆசையில் வருபவர்களா தெரியாது. இருந்தும் வருபவர்களை தக்க வைக்க அவன் அதிகம் மெனக்கெட வேண்டியிருந்தது. பணிந்து பேசுவது, பன்னீர் தெளித்து சந்தன பேலை நீட்டுவது மற்றும் குறிப்பேடு பேனாவும் தந்து பாம் நிரப்புவதும் அவன்தான். இப்படியாக தான் காலையில் தொடங்கி நிகழ்ச்சி பொறுப்பாளர் போலவே அரங்கம் முழுவதும் வளைய வந்தான். ஆர்வ மிகுதிக்காரனாய் இருந்தான். அரங்கின் உள்ளே நுழைந்து அரங்கத்தை ஏறிட்டு பார்க்கும் அவர்களை நோக்கி, ஐயா வாங்க என்றதும் வந்தவர்கள் முகம் மலர்த்துவதும், இந்த ஜீவிதத்தில் தன்னையும் இப்படி ஒருவன் தரத்தோடு அழைக்கிறானே என்று ஆச்சரியமும் அடைந்தனர். அவர்கள் பெற்றுக்கொள்வதை பெற்றுக்கொண்டு மன திருப்தியோடு அவன் காட்டிய இருக்கையில் அமர்ந்ததும் தங்களின் கண்களை கூர்மை செய்து முகப்பு பதாகைகளை படிக்கத் தொடங்கினர். அவனை பற்றி அவர்களுக்கும் தெரியாது. இவன் சிரித்தால் 10 பற்களாவது தெரியும். அகன்ற அவனின் முகம் அழுத்து துவண்டு இருந்தது. அதில் மலிக்கப்படாத முடிகள் அரும்பும் புற்கள் போல வளர்ந்திருந்தது. மூக்கு எடுப்பாய் நீளமாய் இருந்தது. வரவேற்பில் இருந்ததால் அவனுக்கு வெளியில் வேலை இல்லை. ஏதோ அரங்க கூட்டம் போட்டிருக்கிறார்கள் என்று வழிபோக்கர்களும் காலம் போக்கிகளும் கடந்து வந்தார்கள். அவர்களையும் வரவேற்றான். அதில் சில சிப்பந்திகள் கூட ஒரு கணம் தான் ஒரு ராஜாவாக எண்ணி மகிழ்ந்து அவன் காட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்து அவனை பார்த்து நமட்டு சிரிப்பை உதித்தார்கள். அரங்கம் நிரம்புவதற்கு தன்னால் முடிந்த பாடுகளை பட்டான். இவன் யார், எதற்காக இப்படியெல்லாம் செய்கிறான் என்று கேட்டீர்கள் என்றால், அவனின் காதல் மனைவி செல்வி இன்று காலையில் அவனிடம் வீட்டில் சொன்னதை தான் மீண்டும் உங்களிடம் சொல்ல வேண்டும். அவனின் இலக்கிய தாகம் அப்படி. நேத்திக்கே கேஸ் தீர்ந்துடுச்சுன்னு பார்க்குறேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு கேஸ் வாங்கி போட்டு போங்க, எங்களுக்கு ஒரு வேளை சோறு தான் இருக்கு என்றாள். கூடவே யாராவது 10 பேர் சேர்ந்து தமிழ் பேசினா போதும், உங்களுக்கு பசி எடுக்காது. ஆனால் எங்களுக்கு பசிக்குதே, வயிறை விட காதுக்கு தரதுக்கும் கூட்டம் விடாமல் போகவும் அப்படி என்ன பித்து, உங்களுக்கு சரியாக பேசவும் வராது என்றபடி கோட்டி குறைத்து வார்த்தைகளை பொழிந்தாள். சரி செல்வி விடு என்று உரைக்க சொல்லிவிட்டு வீட்டிற்கு உள்ளே நடந்தான். எரிவாயு உருளையும் குக்கரும் வந்துதான் வீட்டை கெடுத்துருச்சு. ஒரே வீட்டை கூடம், சமையல், வசிப்பிடம் என்று கூறு கூறாக ஆக்கிடுச்சு என்று பேசிக்கொண்டே பெட்டியிலிருந்து 10 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து தன் சட்டை பையில் பத்திரப்படுத்தினான். அடிக்கடி எண்ணி பார்த்ததில் பாதி கசங்கி இருந்தது. செல்வி கேஸ் வர சொல்லிடுறேன், வரேன். நல்ல வேலை, 2000 ரூபாய் நோட்டை நான் இன்னும் பார்க்கல. என் வீட்டில் சிலிண்டர் தான் பிரச்சனை, நாட்டிலேயோ சில்லறையும் பிரச்சனை என்றபடி வெளியில் வந்து வாசலில் கிடந்த காலணியை மாட்டிக்கொண்டு நடக்க காலணிகள் அவன் பாதங்களில் அடித்து சத்தமிட்டபடியே இருந்தது. அதற்கும் விடுதலைக்கு ஒரு நாள் வருமோ என்று தேய்ந்து வந்தன. இன்னைக்கு எப்படியும் சிலிண்டர் போடுற சக்தி பையனை பார்த்து நைச்சியமாக பேசி சிலிண்டர் போட சொல்லிடணும். கரை வேஷ்டி கட்டினவனா இருந்தா பேச்சே அதிகாரத்தோடு தான் வரும். நாம் தறி வேட்டி கட்டுறவன் தானே, மெல்ல தான் கோரிக்கையாக வைக்கணும். மனு தானே மக்களை இன்னும் எல்லாரையும் கும்பிட வைக்குது, கூப்பாடு போட வைக்குது, எழுத படிக்க தெரியாதவனை அலைய விடுது. காலம் மாறும் என்று எண்ணிக்கொண்டே வீதிகள் மாற்றி நடக்க தொடங்கினான். அவனின் வீடு 2 படுக்கை அறை, கூடம், சமையலறை இப்படி இல்லை. பெரிய ஓட்டு வில்லை அடுக்கிய வீடுதான். இந்த ஊரில் வாடகையும் வாழ்க்கையும் அதிக செலவு பிடிக்கிறது என்று அடிக்கடி செல்வியிடம் தர்க்கம் பண்ணி கொண்டு வாழ்கிறான். செல்வி என்ன செய்வாள், காலம் அப்படி என்று சொல்லி பேச்சை நிறுத்தி கொள்வாள். மாவட்ட நிர்வாகத்துறையில் அவன் அலுவலக உதவி ஆள். இயற்கை அவனுக்கு அப்படிதான் வாழ்வளித்திருக்கிறது. யாருக்கும் அநீதி செய்யாதவன். அவனிடம் சில நேரம் கடிந்து பேசிவிட்டாலும் செல்வி எந்த சண்டையிலும் கோபித்துக் கொண்டு ஊருக்கு செல்வதே இல்லை. இசை என்ற பெரிய மகள் 10ஆம் வகுப்பும் நெல்லி என்ற சிறிய மகள் 6ஆம் வகுப்புமாய் நகராட்சி பள்ளியில் படிக்கிறார்கள். நடந்துதான் பள்ளிக்கு செல்கிறார்கள். இன்று சனிக்கிழமை விடுமுறை என்பதால் தோழிகளுடன் விளையாட சென்று விட்டார்கள்.
இந்த மாத ஊதியத்திலாவது ஒரு மிதிவண்டி வாங்கிடணும் என்று நினைத்து கொண்டே வீதியின் முடிவில் இருந்த சக்தியின் வீட்டின் கதவை தட்டி, சக்தி என்றழைக்க மரக்கட்ட முன்கதவை திறந்து கொண்டு, சொல்லுங்க என்றபடியே சக்தி வந்தான். இன்னைக்கு முக்கியமான தமிழ் கூட்டம், நான் கண்டிப்பாக போகணும். சக்தி, இதில் 800 இருக்குது, வச்சுக்கோங்க. 172 மார்க்கெட் தெரு, வடக்கு வீதி, பாரதி இல்லம்னு சிவப்பு வண்ணத்தில் எழுதியிருக்கோம். கண்டிப்பாக இன்னைக்கு சிலிண்டர் போட்டு விடுங்கள், தயவுடன் என்று சேர்த்து தனது கோரிக்கையை சொல்லிவிட்டு தான் இந்த அரங்குக்கு வந்திருக்கிறான் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். புரிந்ததா? இலக்கியம், கவிதை மற்றும் பேச்சு என்றால் திருவிழாவிற்கு செல்லும் மகிழ்ச்சி அவனுக்குள் எழுகிறது. அது அவன் சுபாவம் என்றே ஆகிவிட்டிருந்தது. தமிழுக்கென்ற தனி ருசி. அந்த ருசிக்கு அடிமையாகவே கூட்டங்களை தேடி அலைந்தான். அலுவலகத்திலும் நயமாகவும் தயையுடனும் தான் பேசுவான். அங்கே தினப்படி வரும்படியெல்லாம் அவனுக்கு இல்லை. எப்போதாவது வந்து போகும் அதிகாரியின் மேசை நாற்காலிக்கு கூட வணக்கம் சொல்பவர்கள் அவனை பார்த்ததும் வேற்று உலக மனிதன் என்ற விதத்திலேயே விலகி செல்வார்கள். அதில் அவனுக்கு ஒரு கெத்து வந்திருந்தது. இங்கே சில மதியம் பட்டினியோடும் அவனுக்கு பழக்கம். எத்தனை துயர் வந்தாலும் வசந்தம் வரும் என்று நினைத்து காலம் கடத்தினான். விழித்து கொண்டது போல் சில நாள் அலுவலக சோதனை நடக்கும். அதிகாரிகள் மற்றும் அவருக்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள் ஆகியோரை விசாரித்துவிட்டு சோதனையின் முடிவில் அவர்களில் சிலரை கைதும் செய்வார்கள். இவனின் பெயரை கேட்டதும் மேலும் கீழும் கண்ணோட்டம் விட்டுவிட்டு விலகி செல்வார்கள். சட்டைப்பையில் அலைபேசி அதிர்வுற்றதும் எடுத்து பார்க்க தவறிய அழைப்பு. நிகழ்ச்சி அமைப்பாளர் தான் அழைத்திருந்தார். வாசலுக்கு சென்று அவரை தேடின போது தமிழ் ஆர்வலர்களுக்கு மத்தியில் சிரித்தபடி இருந்தார். பகல் தொடங்கிய வெளிச்சம் பளீரென பாய்ந்து அவரின் பட்டு வேஷ்டி சட்டையை மெளிர செய்தது. அவர் அருகே சென்றதும், தம்பி இந்தாங்க என்று பேச்சாளரின் முகவரி அட்டையை தந்து அவர் புதிய பேருந்து நிலையத்தில் ஒரு உணவு கடை வாசலில் காத்திருப்பதாகவும் சொல்ல, சரிங்கய்யா, நான் சென்று அவரை அழைத்து வருகிறேன் என்று சாலைக்கு வந்து பங்கு ஆட்டோவுக்காக காத்திருந்தான். வெயில் சுட துவங்கியது. மக்கள் சாலை சாலையாக நடந்தார்கள். கரிப்புகையை கக்கியபடியே தட தட சத்தத்துடன் பங்கு ஆட்டோக்கள் மனிதர்களை நிரப்பிச் சென்று கொண்டிருந்தன. என்ன அவசரத்தில் ஆவேசத்தில் இத்தனை பேரும் அலைகிறார்கள் என்ற புதிரான கேள்வி அவனுக்குள் எழுந்தது. மனிதனின் செயல்களில் காரணங்களுக்கு பஞ்சமா என்ன? சும்மா ஒரு வேலையா, காலார, வேடிக்கை பார்க்க, டீ குடிக்க, அவர்கள் எல்லோரின் கைகளிலும் ஒரு பை. அதில் இன்னும் நிரம்பாத அவர்களின் ஆசைகள் தான் தொங்கிக் கொண்டே சென்றது. ஓரளவு பயணிகளுடன் வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி அவன் ஏறிக்கொண்டதும் ஆட்டோ குறுகிய சாலையில் செல்ல ஆரம்பித்தது. அங்காடி தெருவின் இருபுறமும் மனித தலைகள். நகராட்சியின் அளவுக்கோடு வரை விற்பனை பொருட்களை பெட்டி பெட்டியாக நீட்டி அடுக்கி வைத்து அங்காடிக்காரர்கள் வியாபாரம் பார்த்தார்கள். பாதசாரிகளில் சிலர் நடக்கக்கூட சிரமப்பட்டு அவர்களின் கடை பக்கமாய் ஒதுங்கி நடப்பவர்களிடமும் வண்டி வாகனங்களை ஒதுக்குபவர்களிடமும் விவாதம் பண்ணினார்கள். ஆம், இந்த ஊரில் முக்கால்வாசி பேர் வியாபாரிகள் ஆகிவிட்டார்கள் போல என்று நினைத்தவன் மெல்ல போகும் ஆட்டோ ஓட்டுநரிடம், கொஞ்சம் வேகமாக போங்க என்றான். அவர் வெறுப்புடன் ஏதோ முனகிக் கொண்டே வேகத்தை கூட்டி இடதுபுறமாகவே சென்றார். பாலக்கரை நிறுத்தம் தாண்டி நிறுத்தும் இடம் வந்ததும் சிலரை தந்துவிட்டு சாலையின் எதிர்ப்பக்கம் இருந்த உணவக வாசலுக்கு வந்து பேச்சாளரை தேடினான். அவன் கண் முழுக்க பேச்சாளரின் பிம்பமே இருந்தது. அப்போது ஒரு பெரியவர் அவன் எதிர்பார்த்தது போல வேஷ்டி ஜிப்பா அணிந்து கைப்பையுடன் சோர்வாக நின்றிருந்தார். அவரை பார்த்து, ஐயா வணக்கம் என்றான். வணக்கம் தம்பி. தம்பி என்றதும் இன்னும் மகிழ்ந்து, முதலில் சாப்பிடுங்கள், பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி காசாளரிடம் 100 ரூபாயை நீட்டி சாப்பாட்டு சீட்டை பெற்று இருக்கையில் அவரை அமர வைத்தான். உணவு கடை முழுவதும் மக்கள் பசியாறி கொண்டிருந்தார்கள். இப்போது பெரியவர், தம்பி உங்கள் பெயர் என்று ஆரம்பிக்க அவர் தொடங்கிய வார்த்தைகளை முடிக்க விடாமல், முதலில் சாப்பிடுங்கள் என்று கட்டாயம் செய்துவிட்டு கடையின் வாசலுக்கு வந்து காசாளரிடம் வாங்கின 20 ரூபாயை மீண்டும் எண்ணி பார்த்து சட்டை பையில் வைத்துவிட்டு வேடிக்கை பார்க்க தொடங்கினான். பெரியவர் பசி தீர்ந்து கையை துரைத்தபடி வெளியே வந்தார். அவன் மனதில் மின்னலென செல்வியும் பிள்ளைகளும் தோன்றி மறைந்தார்கள். ஐயா, இப்போ நம்ம கூட்ட அரங்கிற்கு செல்லலாம் வாருங்கள் என்று அழைத்ததும் அதிர்ச்சி அடைந்த அவர், தம்பி என்ன சொல்றீங்க, கூட்டமா என்று கேட்ட அவரின் முகம் மாறியது. இவன் பயந்து போய் சொல்ல முடியாத உணர்வுகளில் சிக்கிய உதறல் எடுத்தது. அனுமானம் தவறாகிவிட்டதோ என எண்ணுகையில் ஆம் என்பதாக பக்கத்து உணவு கூடத்தில் இருந்து அவரை நோக்கி வந்த குடுமி வைத்த இளைஞன், ஐயா இங்கேயா இருக்கீங்க, நான் வர தாமதமாயிடுச்சு, இப்போதான் அரங்காவலர் சொன்னார், வாங்க நம்ம கோயில் மண்டபம் செல்வோம், சாப்பிட்றீங்களா என்றான். தம்பி நான் சாப்பிட்டு விட்டேன், இந்த தம்பி தான் என் பசியார வச்சார் என்று அன்போடு இவனின் கையை பற்றி நன்றி சொல்லிவிட்டு அவனை பார்த்தபடியே நகர்ந்தார். அவன் தன்னையே நொந்து கொண்டான். இந்த கெடு வாய்ப்பை நினைத்து பேச்சற்று போய் எதிர்சாலைக்கு நடக்க ஓர் அடி எடுத்து வைக்க செல்பேசி ஒலித்தது. பேச அனுமதிக்கும் விசையை அவன் அழுத்தியதும்
தம்பி, பேசுபவரை தலைவரே அரங்கத்திற்கு அழைச்சிட்டு வந்துட்டார். உங்ககிட்ட முன்னமே சொல்ல முடியல. நீங்க வந்து உணவு உண்ணுங்கள். இன்னும் அரை மணி நேரம் கழித்து தான் கூட்டம் துவங்கும். சீக்கிரம் வாங்க என்றார். சரிங்க என்று செல்பேசியை காதை விட்டு எடுத்த நொடியில் நிகழ்ச்சி அமைப்பாளரின் அருகில் இருந்தவர் மட்டன் பிரியாணின்னு சொல்லுங்க என்று சொன்னதையும் கேட்டுவிட்டு செல்பேசியை நிறுத்தினான். அவர்கள் அப்படித்தான் என்று எண்ணியபடி சட்டை பையில் வைத்திருந்த 120 ரூபாயை கையில் எடுத்து வைத்து எதிரே இருந்த அர் ரகுமான் பிரியாணி கடைக்கு நடந்தான். நடை தளர்ந்திருந்தாலும் மனதில் பெரியவரின் கைகளில் பற்றின ஈரம் இன்னும் இருந்தது. ஒரு மட்டன் பிரியாணி பார்சல் என்ற சத்தம் காற்றில் கலந்து பரவியது. அவனுக்கு இப்போது பசி இல்லை. இன்னும் அரை மணி நேரம் கழித்து கூட்டத்திற்கு செல்லலாம் என்று யோசித்தபடி உணவு பொட்டலத்துடன் வீட்டிற்கு நடக்கத் தொடங்கினான். பாரதி இல்லம் வீட்டில் சக்தி எரிவாயு உருளையை வைத்துக்கொண்டு பாரதி தம்பி என்று அழைக்கும் குரலை கேட்டு செல்வி வேகமாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அவள் முகத்தில் சாரல் அடித்த குளிர்ச்சி தெரிந்தது. என்ன நேர்களே, கதை கேட்டீர்களா? ஒரு இலக்கியவாதியின் நிலை இப்படி தான் இருக்கிறது. அது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படி தான் இருக்கிறது, மாறவே இல்லை என்பதை மிகவும் அற்புதமாக எழுத்தாளர் இந்த கதையில் உணர்த்தியிருக்கிறார். மிகவும் அற்புதமான கதையை எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் சுரேஷ்குமார் அவர்கள். மிகவும் அற்புதமான கதையை வாசித்ததில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். அன்பு நேயர்களே, இந்த கதையோடு இன்று விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றொரு கதையில் எழுத்தாளர் சுரேஷ்குமார் அவர்களின் அற்புதமான கதையில் பின்மதியம் ஒரு நாளில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.